அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பதிவில் நாம் யார் ஒருத்தவங்களுக்கு அம்மாவால் அனுகூலமான நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் அமைப்பு நம்பர் 1 அமைப்பு என்னென்னு பார்த்தோம்னா, 4ஆம் பாகவத்துக்கு ஒளி கிரகத்தோட அமைப்பு இருக்கணும். 4ஆம் பாகவத்தில் குருவோ சுக்கிரனோ அல்லது வளர்பிறை சந்திரனோ இருக்கிறது அல்லது அவங்களோட பார்வை மூலமாக 4ஆம் பாகவத்தை தொடர்பு கொள்வது முதல் அமைப்பு. ரெண்டாவது அமைப்பை பார்த்தோம்னா, 4ஆம் அதிபதி சுபகிரக தொடர்பு சேர்க்கையோ அல்லது பார்வை அமைப்புலையோ 4ஆம் அதிபதி இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடமாக சபாவோட வீடான விருச்சகம் இருக்கும். அந்த விருச்சகத்துக்கு சுபகிரகத்தோட பார்வையோ அல்லது அந்த விருச்சகத்திலேயே குரு சுக்கிர வளர்பிறை சந்திரன் போன்ற கிரகம் இருக்கிறது முதல் அமைப்பு. அந்த 4ஆம் பாகவத்துக்கு சொந்தக்காரான செவ்வா சுபகிரக தொடர்பு குருவோட சேர்க்கையிலையோ சுக்கரனோட சேர்க்கையிலையோ அல்லது வளர்பிறை சந்திரனோட சேர்க்கையிலையோ அல்லது பார்வையிலையோ இருக்கிறது ரெண்டாவது அமைப்பு. மூணாவதாக முக்கியமான அமைப்பு பார்த்தோம்னா, அம்மாவுக்கு காரண கிரகமான சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா குரு சுக்கரனோட பார்வை அமைப்புலையோ அல்லது சேர்க்கை அமைப்புலையோ இருக்கணும். இந்தமாரி அமைப்பு மூணுமே பொருந்தி வரப்போ உயர்வான அனுகூலமான பலன்களை அடைகிற அம்மா கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். இதில் 1, 2 கம்மியாக இருந்தாலும் நல்ல விதமான தன்மை இருக்கும். எப்போ அம்மா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பேடாக இருக்குன்னு பார்த்தோம்னா, 4ஆம் பாகவத்தில் சனியோ ராகுவோ இருந்தால், 4ஆம் அதிபதி சனி ராகுவோட அமைப்பில் இருந்தால், அடுத்தது இருள் சந்திரனாக இருந்து தேய்பிரை சந்திரன் மற்றும் இருள் சந்திரனாக இருந்து ஒளி கிரகத்தோட அமைப்பு இல்லாத இது மூணுமே பாகுவம் இருள் தன்மை, பாகவாதிபதி இருள் தன்மை, காரண கிரகமான சந்திரனும் ஒளி இல்லாத தன்மையில் இருக்கிறப்ப பேடான அம்மாவால் அனுகூலமான பலன்களை அடைய முடியாத அமைப்பு இருக்கும். உங்களோட சுற்றி இருக்கிறவங்களோட ஜாதகத்தில் பார்த்தோம்னா எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக ஒரு அம்மா எல்லாமே இது பண்ணுற தன்மையில் உள்ளவங்களுக்கு மேலே நான் சொன்ன சுபகிரகத்தோட அமைப்பில் பாகவம் பாகவாதிபதி காரணம் இருக்கும். எதுவுமே செய்ய முடியாத தகுதியிழந்த அம்மாவோட அமைப்பில் இந்த பாவகிரகத்தோட தொடர்பு 4ஆம் பாகவம் பாகவாதிபதி மற்றும் காரண கிரகமான சந்திரன் எல்லாம் இருள் தன்மையில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். மேலும் எந்த சம்மந்தமான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கேள்விக்கு பதில் கொடுக்குற தன்மையில் வீடியோட அமைப்பு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்கிறவங்க ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்கும் புரியும் அப்படின்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.